என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தவறை மட்டும் ஒருபோதும் செய்யாதீங்க. இந்த தவறை செய்தால் எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் தெரியுமா? முதல்ல என்ன தவறு, என்ன தண்டனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு குடும்பத்துல இருந்து அம்மாவும் மகளும் மட்டும் வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்கிறது பார்த்தாலே தெரியும். ஜாதகத்தை இந்த கொடுக்குறாங்க. நான் ஜாதகத்தை வாங்கி கீழே வச்சு ஓபன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேருடைய கண்ணையும் கண்ணீர் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏமா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ரொம்ப அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சது. இது போல என்னுடைய வீட்டுக்காரு என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு, அவங்களுடைய குடும்பத்திலையும் என்னை வேணாங்கிறாங்க. என்னம்மா காரணம்? கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லையா, அதனால அவங்களுக்கு சொத்து பத்து அதிகமா இருக்கு, பணம் அதிகமா இருக்கு, அதை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். உன்னால வாரிசு கொடுக்க முடியல அப்படின்னா டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இதயத்துல பெட்ரோலை ஊத்தி எரிக்கிற மாதிரி வார்த்தைகளை கொடுக்குறாங்க. ஐயா, என்னால முடியல, தாங்க முடியல, ஆனா என் வீட்டுக்கார விட்டு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் அவமான அசிங்கம் இருக்கு, ஜாதகத்துல ஏதாவது இப்படி தோஷங்கள் இருந்தா கூட இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அந்த உங்களுடைய வரணும் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி 2 ஜாதகத்தையும் பார்த்தேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஜாதகத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஜாதகத்தை பார்க்கும் போது தசா புத்தி லக்கணம் இப்படிதான் இருக்கும். இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவு வரனா திருப்பி அந்த ஜாதகத்துக்கும் அவங்களுடைய பிரச்சனைக்கும் காரணம் என்ன? வழிபாடு மூலியமா நம்ம ஒரு மனசு தான் நாங்க விட்டு கொடுத்து போய்க்கிறலாம், அன்பை பரிமாறலாம். ஆனா அவங்களுக்கு அது இல்லை. இப்படி அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன தண்டனை இருக்குன்னு தெரியுமா? இதுல சம்பந்தப்பட்ட எல்லோரும் சரி, அந்த மாப்பிள்ளையும் சரி, மரணம் இருக்காது, கடைசி வரைக்கும் உயிர் இருக்கும், ஆனா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க சொத்து பத்து பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுக்கு உதவியா இருக்காது. 2வது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தா கூட அந்த குழந்தைகள் இவங்களுக்கு துணையா இருக்காது. அந்த பொண்டாட்டியும் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு பக்கபலமா இருக்காது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு பெரிய மரண வேதனையைத்தான் கொடுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி. அதனால நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தை இல்லையா, கணவன் மனைவிக்கு குழந்தையாக, மனைவி கணவனுக்கு குழந்தையாக வாழ்ந்துட்டு போங்க. இந்த ஜென்மத்தில் சந்தோஷமா இருங்க, அது போதும் இல்லையா? தவறு செய்யாதீங்க.